சரி, நாம இங்க எதுக்காக கூடி இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, பொங்கல் திருவிழாவுக்கு தானே. முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருவோமா? தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, இங்கு சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் சரி, நாம இப்ப எதை பத்தி பாட போறோம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, பொங்கலை பத்தி தானே பாட போறோம். ஆமா, பாடிடுவோமா? பாடிடுவோமே. போகியே தீமை போகி நன்மையே கொடுத்து சேர்க்கும் நன்மலாம். பொங்கலே கலியவனுக்கு நன்றியே சொல்லி பார்த்துனாலாம். வீட்டிலாது மாறுவோம் நன்றி சொல்லுவோம். காணும் பொங்கல் அன்றுதான் சுத்தம் காணுவோம். உலக பெருமை சொல்லிடும் நல்ல நாளிது. தமிழ் காலகாலமாய் பாடுநாளிது. சரி, நாம இப்ப பொங்கலை பத்தியும் சொல்லியாச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம வேற ஒரு விஷயத்தை பத்தியும் பேச போறோம். என்ன தெரியுமா? 5 வகை நிலங்களை பத்தியும் நம்ம பேச போறோம். பாடிடுவோமா? பாடிடுவோமே. மழையோ மழை சார்ந்ததோ குறிஞ்சி நிலமழை பெருவதோ நின்றா 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 மழைக்காலோ கால் சார்ந்ததோ முல்லை நிலமழை பெருவதோ நின்றா 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 வயலோ மழை சார்ந்ததோ மருதோ நிலமழை பெருவதோ நின்றா 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 மழைக்காலோ கால் சார்ந்ததோ நெய்த நிலமழை பெருவதோ நின்றா 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 மணலோ மழை சார்ந்ததோ பாறை நிலமழை பெருவதோ. இதெல்லாம் எழுதுன இலக்கணத்துல எழுதுனாங்க. படிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அங்கதான் இருக்கு தமிழனுடைய அறிவுநுட்பம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கல்வெட்டு பத்திலாம் அவ்வளவு வளர்ச்சி இல்லை. அந்த சமயத்துல கடற்பகுதியில் இருக்கிற மக்கள் மலையையோ காடையோ பார்க்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள் கடலை பார்க்கவே முடியாது. ஆனா எல்லாருக்கும் பொதுவான தமிழ் மொழி இல்லையா? ஆக ஒரே இலக்கணம் கற்றுக்கும் போதே 5 வகை நிலங்கள், அந்த நிலங்களில் வாழும் பறவைகள், விலங்குகள், அங்க இருக்கும் தட்பவெட்ப சூழ்நிலை எல்லாமே அறிஞ்சுக்கணுங்கதான் இந்த ஏற்பாடு. ஓ, அப்ப ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லாமே தமிழ்லே கத்துக்கிறாங்க. அதே என்ன அற்புதம். சிறுபொழுது பெரும்பொழுதுனா என்னென்ன? அதுவா, பெரும்பொழுது என்பது சீசன், சிறுபொழுது என்பது ஒரு நாளினுடைய பகுதிகள். ஓ, அப்படியான. ஆமா, அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் இலக்கியத்துல கதை எழுதுற கதை மாந்தர்கள் தங்கள் கதையில பிழை ஏற்படக்கூடாது என்பது ஒரு புரிஞ்சு ஆரம்பிக்கலான்றாங்க. அதனாலதான் அகம் புறம்னு டைம் ஆகுது, அதனால புரிஞ்சு ஆரம்பிக்கலாம். என்ன தமிழருடைய தொலைதூர சிந்தனை. சரி, வணக்கம். மலையும் மலை சார்ந்த நிலத்திலிருந்து வந்து உங்களின் மனதில் இடம் பிடிக்க போகும் இந்த மக்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் வேடர், குறவர், புரத்தியர் ஆவர். இவர்கள் தமது தெய்வமாக முருகன் கடவுளை வழிபடுகிறார்கள். இவர்கள் தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல், மழை நெல் விளைவித்தல் போன்றவற்றோடு வேட்டையாடுதலையும் தங்களது முக்கிய தொழிலாக கொண்டிருந்தனர். பொதுவாகவே மலைப்பகுதிகளில் இரவு நேரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆகவே யாமம், அதாவது இரவு, இவர்கள் சிறு பொழுதாக இருக்கின்றது. அதே போல மலைப்பகுதிகளில் குளிர்காலமும் முன்பனிகாலமும் இவர்களின் பெரும் பொழுதாக இருக்கின்றது. மற்றபடி இம்மலைப்பகுதிகளில் மட்டுமே அதிகமாக பூக்கக்கூடிய குறிஞ்சி பூவின் பெயரே இவர்களது அடையாளமாக இருக்கின்றது. இதோ பாருங்கள், இந்நிலத்தின் இசைக்கருவிகளாக முரசு இசைக்கப்பட்டது. அதுவே அன்று தொண்டகப்பறை என்று அழைக்கப்பட்டதாம். குறிப்பாக அன்று அவர்கள் பாடிய குறிஞ்சி பந்தான் இன்று நரபைரவி, மதுமாதவி, மத்திய மாதவி என்ற பெயரால் பாடப்படுகின்றது. இவர்களது தலை சிறந்த கலையாக வேட்டையாடுதல் நிலவினாலும் மலையேறுதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், விற்பயிற்சி முதலியன இவர்களது கலையாகவும் விளையாட்டாகவும் இருந்தது. போர்க்காலத்தில் இவ்வீரர்களின் பங்கு மறக்க முடியாததாக இருந்தது. இவர்களின் மலைப்பகுதி நடனமாக குறவன் குரத்தி ஆட்டமும் காவடி ஆட்டமும் நிலவியது. அதிகம் பேசிவிட்டோம். இப்போது நடபைரவி ராகத்தில் ஒரு பாடலையும் ஆடல்களையும் பார்ப்போம். நடபைரவி ராகம்.
எங்களது குறிஞ்சி நிலத்தின் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இதோ இன்று அமர்ந்திருக்கக்கூடிய இவர்கள் முல்லை நில மக்களாகிய ஆயர் ஆய்ச்சியர் இளையராவார்கள். இவர்கள் நாடு சார்ந்த நிலப்பகுதியில் வாழ்ந்து திருமாலை, அதாவது நம் பெருமாளை வணங்கினார்கள். இவர்கள் தன் குடும்பத்தினராக ஆடு மாடுகளை கருதினார்கள். அதில் குறிப்பாக பசுக்களை இவர்கள் பெரிதும் மதித்தனர். பால் கடத்தல், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால் உருவாக்குதல் மற்றும் ஆடு மாடு மேய்த்தல் இவர்களின் முக்கிய தொழிலாக இருந்தது. இவர்கள் நிலப்பகுதியில் மழை நேரம் அதிகமாக இருந்ததாகவும் கார்காலம், அதாவது மழைக்காலம் அதிகமாக இருந்ததாகவும் அறியப்படுகிறது. இவர்கள் இந்நிலத்தில் இருந்துதான் நம் தமிழர்களின் பாரம்பரிய நடன கலையாகிய கும்மி, கோலாட்டம் எல்லாம் தோன்றியது. இது மட்டுமன்றி நாம் இன்னும் போராடி காத்து வரும் நம் தமிழர்களின் வீர விளையாட்டாகி ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடம் நம் முல்லை நிலமே. இவர்களின் இசைக்கருவிகளும் காற்றிசை கருவியாகிய புல்லாங்குழல் ஒரு அரிய இடத்தை பெற்றுள்ளது. முல்லைப்பண் என்று இவர்கள் இசைத்த பாடல் மோகனராகம் என இன்னும் கேட்டு வருகிறது. தற்போது மோகனராகத்தில் இருந்து ஒரு பற்றி கேட்கலாமா? மோகனராகம் இவர்களின் வாழிடமாக இருந்தது. இவர்களை வணங்கி மூணு இவர்களின் நிலப்பகுதி பெயர்களாக இருந்தது. இங்கு 6 பருவங்கள் சமமாகவே இருந்தது. மாதம் 3 பெய்தது. ஆனால் நமக்கு ஒரு வருடத்திற்கு 3 முறை மழை பெய்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. வாழ்க்கையில் தொழில் நீக்கி கடுமையான உழைப்பாளிகளாக இவர்கள் இருந்தார்கள். இவர்களின் ஆடல்களை, அதாவது கரகம், ஒயில் போன்றவற்றை கூட அவர்கள் ஆடினார்கள். சிலம்பம் என்கிற தற்காப்பு கலையை கூட அவர்கள் விளையாடினார்கள். உலகியல் அவர்களின் ஓய்வு நேரத்தில் கல்லாங்குழி கலையில் இப்பொழுது கல்லாங்காய் என்று அழைக்கப்படுவதை கூட விளையாடினார்கள். அதன் மூலம் எண்ணிக்கை அறிதல், கைகளுக்கான பயிற்சி முதலிய நன்மைகளும் நிகழ்ந்தது. கற்களை தூக்கி பிடித்தல் மூலம் அவர்களின் கையில் இருக்கும் நரம்புகள் அழுத்தம் பெற்றது. மருத நிலத்திலேயே வேந்தன், அதாவது குழு தலைவன் தோன்றினார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். இன்னிலை இசைக்கருவி மனமுழா இங்கு தமிழ் என்று அனைத்து நன்னிகழ்வுகளில் நடைபெறுகிறது. அப்பொழுது மருதப்பண் என்கிற ராகம் தான் இப்பொழுது கரகர பிரியா என்று அழைக்கப்படுகிறது. அதை கேட்போமா? கரகர பிரியா ராகம்.
கடலோடு கிடைக்கும் நன்றி அல்லது ஆணை கையில் பெரும்போதை ஏற்றி ஆரவாரத்துடன் பிடிப்பதே விளையாட்டாகும். உடனடியாக நாங்கள் கடலின் அடிவரை நீங்கி அதிக பொருட்களை எனக்கு மண்ணாவது கொண்டு வருவர். இங்கு மீனவர்களால் விளையாட்டம் களியாட்டமாகவே நிகழ்வு. இன்று பாடிய நெய்தல் பற்றி இன்று இந்தோட மழையாகவும் இல்லாம காடாகவும் இல்லாம வறண்டு போயிருக்கிறதுனால பாலியல் இந்த பாலியல் வெயில் அதிகமாக இருக்குல்ல மக்களால் எந்த தொழில் செய்யுது. அப்ப அவங்க வருமானத்தை என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிபடி அதாவது திருவிழை செய்வாங்க. அவங்க போய் முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க மல்யுத்த வீரர்கள் ஈட்டிய வான் வீரர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இவங்க என்ன கடலை வழிபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டை அதாவது காலையில் வழிபட்டாங்க. இவங்க என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளி அதாவது உடுக்கி வழியில் இருக்கும் ஒரு இசைக்கருவி. அவங்க என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியாட்டம். அவங்க அன்னைக்கு பாட்ட பாலை பண்ண ஒரு பாட்டு தான் இன்னைக்கு நாங்கள் சங்கரபந்தராகன்னு வருது. இப்போ அந்த சங்கரபந்தராகத்துல பாட்டு கேட்போமா? வாங்க சங்கரபந்தராகம். சரி, என்ன எல்லாரும் நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, நம்ம இப்ப எதெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் ஒரே ஒரு பாட்டா பாடிடுவோமா? சரி, இதோட நம்ம பாட்டை முடிச்சுக்குவோமா? அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் கத்துக்கோ செஞ்சோம். என்னண்ணா முடிச்சிடலாமா? முடிச்சிருவோண்ணே. இதுக்கப்புறம் ஏதோ பிபிடி பிரசன்டேஷன் பணக்காட்சி வருதுலானே. இதோ இப்ப எப்படி முடிக்கிறேன் பாருங்க. நன்மைகள் கூட வந்தது போகியலும் நன்னால் இது பொங்கலும் பொங்க இன்பங்கள் தங்க கிட்டிக்கும் எங்கைக்கும் பரவட்டுமே தகுத்துவை கொண்டு வாயெல்லாம் கூற தள்ளி கட்டுகிறே மாடுகளோட தமிழர் பங்காடு வானத்தை முட்ட இது பார்த்தது பாடுமே. நன்றி சொன்னோம் நன்றி மிக்க
கண்ணின் மணியை போல பாதுகாப்போம். நமது பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அழியாது காப்போம். துணிப்பையை பயன்படுத்துவோம். நெகிழி பொருட்களை தவிர்ப்போம். நமது நாட்டின் வளங்களை முடிந்த அளவு சேமிப்போம். நன்றி. வாழ்க தமிழகம், வளர்க அதன் புகழ்.